யாராலும் தொட்டுவிட முடியாது. அப்படி நீ தொட்டுவிட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். யாராவது உன்னை அவமதித்து சொற்களால் உன்னை காயப்படுத்தினால் கவலைப்படாதே பிள்ளையே. உன்னுடைய மதிப்பை யாரும் குறைக்க முடியாது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை வரையறுக்க முடியாது. ஏனென்றால் நீ வலிமையான உயிர், தைரியமான உயிர், தன்னம்பிக்கை நிறைந்த உயிர் என்று அவர்களுக்கு புரியாது போனாலும் என் பிள்ளை உன்னை அவர்களுக்கு முன் உயர்த்தி வாழ வைத்து காட்டுவேன் உன் அப்பா முருகன். உன் முன்னேற்றம்தான் அவர்களுக்கு தரும் பதில். மனதை வலிமையாக வைத்துக்கொண்டு நிம்மதியுடனும் உறுதியுடனும் உன் பாதையில் நடந்து செல். நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கின்றேன். நெருக்கமானவர்கள் எல்லோரும் உன் மனதை புரிந்து கொள்வார்கள் என்று நீ நினைக்காதே. சிலரிடம் கேட்கும் காதுகள் இருக்கலாம், ஆனால் உண்மையில் உணர்ந்து ஆறுதல் கூறும் மனம் பலரிடம் இங்கு இல்லை. ஆகையால் உன் ரகசியங்களையும் துயரங்களையும் எல்லோரிடமும் பகிர்ந்து விடாதே. சில உணர்வுகள் உன்னிடம் மட்டுமே பாதுகாப்பாக இருக்கும் போதுதான் அது வலிமையாய் மாறும். உன்னை நீ சரி செய்து கொள்வதே உன் முதன்மையான கடமை. மற்றவர்களை புரிய வைப்பதில் நேரத்தை வீணடிக்காதே. சிந்தித்து அமைதியாய் செயல்படு. உன் வழி நானே நடத்துகின்றேன். சர்வமும் நானே. உன் நன்மைக்காக நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் அனைத்து வேலைகளையும். பிரச்சனை என்று நீ எப்போதும் எண்ணாதே. அதற்கு பதிலாக அதை ஒரு சவால் என்று கருதி எதிர்கொள். பிரச்சனைகள் வந்தால் பயமும் கவலையும் உன் மனதில் தோன்றும். ஆனால் அதை சவாலாக எண்ணினால் தைரியம், தன்னம்பிக்கை தானாகவே உன்னோடு வந்து சேரும். ஒவ்வொரு சவாலும் உன்னை வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பு. நீ அதை சமாளிக்கும் போது நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன். என்னுடைய பாதம் நீ தொட்டுவிட்டு வந்துவிட்டாய் என்றால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்த போகின்றேன். அந்த அதிசயம் மூலம் உன்னுடைய வாழ்க்கை செழிப்படைய போகின்றது. நீ மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க போகின்றாய். என்னை நம்பு. ஓம் முருகா.